கொண்டு அறிவோம் யாம். நினைத்தது வலிக்கும் மனத்தையும் உரைக்கும் நிதி கருவருக்கும் பரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பவர் நமக்குள் நிறை புகழ் உரைக்க செயல்தாராய் முருகா. பொன்மைகிரி பெற்ற புதல்வி உன் அன்னையாம், பொருளுக்கு ஒரு அதிபதியாம், பொற்பக விமானம் தனி தொழிலில் கொண்ட பொருளும் உன் தந்தையாம். கண்மலர் கொடை கொண்டு அன்று நீரை காத்தவர் கடல் வண்ணனோ கருதுதாய் மாமனாம் பெரியதனம் ஏந்திடும் கமலமாது உன் மாமியாம். பன்மலர் கொடை சூழும் மூவுலகிலும் ஆழ்வார் பார்க்கில ஒரு பின் தந்தான் பாரில் பெரும் செல்வம் ஊற்றி நீர் கோவண பிரண்டாரமாய் பரவதிய சகல உலகினருக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோருக்கும் இந்த வெள்ளிக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். அப்பேற்பட்ட முக்கன் முதல்வன் என்று சொல்லக்கூடிய அருளிலே பிறந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவரை எப்படி வணங்க வேண்டும்? திருப்பர் திரு ஆலவாயார் திருநீர் என்று சொல்லக்கூடிய முக்கன் முதல்வன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை, அந்த சிவபெருமானை வணங்க வேண்டும். அவரை ஆளவாய் அழகனே, ஆளவாய் அழகனே,
வீட்டில் பிறக்கும், மான் வீட்டில் கஸ்தூரி பிறக்கும், மாடு வீட்டில் குரடி பிறக்கும், மனிதன் வீட்டில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தெடுத்த அன்னை பராசக்தி அலிமகள், கலிமகள், மலிமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளி, அண்டமல்லா மூத்தாளி, ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய பூக்காட்டில் மனம்பரப்பி புகழ்காட்டில் வீட்டிருப்பால் இமயத்தில் பிறந்தாலும் எங்கள் இதயத்தில் கொடிகொண்ட இணையற்ற தாயே, இல்லாமல் எல்லோரும் வாழ்ந்திட எந்நாட்டு மக்களுக்கும் இந்த வழியாகிய எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நீதான் அருள் பாலிக்க வேண்டும் தாயே, நீதான் அருள் பாலிக்க வேண்டும் பராசக்தி தாயே. செல்லத்தா செல்லத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் சூரபதமனை அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு தனிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான். கோபத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செந்தினி என்று சொல்லக்கூடிய முழுமையான தானியத்தை பயிர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு படைத்தோம் என்றால் மனம் குளிர்ந்து மக்களுக்கு எந்த வள்ளிக்கும் என்னை சான்றோர்களுக்கும் காட்சி அளிப்பார் என்ற ஐதீகத்தின்படி இங்கே நான் காவலுக்கு வந்திருக்கின்றேன். முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். எப்படியாவது தேடி அவரை பிடிக்க வேண்டும். எப்படி?
ராசாத்தி மனசுல ஏ ராசாவ நினைப்புத்தான் முருகனுக்கு வருவார், இந்த வெள்ளிக்கு மலமாலை தருவார், எப்பொழுது வருவார் என்று வருவார் என்று வழி மீது வழி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றது. எதற்காக? நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் மகளாக பிறந்த நான், வளர்ப்பு மகளாக பிறந்த நான் கானம் பாடிக்கொண்டிருக்கின்றேன். முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். அவர் வருவாரா? எனக்கு மனமாலை தருவாரா? எப்பொழுது வருவார்? வருவார். 1 வயசல்ல, 2 வயசல்ல, 5 வயது முதல் அறியா சிறுமியாக இருக்கும் வரை
அவரையே நினைத்து நான் பூஜை செய்த காரணத்தினால் மிகவும் விரைவாக வந்து விடுவார் 3 மணி அளவில் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். கல்யாணம்னா கல்யாணம் சாதாரண கல்யாணம் இல்லைங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்துல அந்த காலத்துல எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் முடிப்பாங்க. ஏன் அப்படின்னா வர்றவங்க விருந்தாளி வந்தாலும் திருமணத்துக்கு வந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுல நடந்து வர்றதுதான் அந்த காலங்கள்ல. வாகனம் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால வந்து ஒரு அரை நாளாவது அந்த திருமண விழா வீட்டுல தங்கிட்டு போவாங்க. அதனால திருமணம் வந்து 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நடந்தாலும் அவங்க இருந்து காலை சாப்பாடோ மதியான சாப்பாடோ உணவு உண்டு விட்டு திரும்பி செல்வார்கள். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. சாப்பிடுறவங்களுக்கு சில பேருக்கு நேரம் இல்லை. வர்றாங்களா மொய் எழுதுறாங்களா போறாங்களா அப்படி இருக்கிறாங்க. சில பேர் பத்திரிகையெல்லாம் எதனால காணொலி மூலியமாக அனுப்பிடுறாங்க. மொபைல் என்று சொல்லக்கூடிய செல் மூலமாக அனுப்புறாங்க. அப்ப அங்கிருந்து 5000 ரூபாய் இவங்களும் ரீசார்ஜ் பண்ணி விடுறாங்க. அப்படி திருமணமா போயிருச்சு. எங்க திருமணம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி நாட்டாரை கூட்டி வீட்டாரை கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு தெக்கி கோட்டை வடக்கி கோட்டை கிழக்கி கோட்டை மேற்கி கோட்டை இவர்களை எல்லாம் 4 திசையில் உள்ளவர்களையும் 8 திக்கு உள்ளவர்களையும் அழைத்து திருமணம் நடத்து அப்படி ஜாம் ஜாம் கெட்டி மலத்தோட நடக்கணும். எப்படிப்பட்ட திருமணம் நடக்கணும்? மனசுக்குள்ள முருகப்பெருமானை எப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால்